அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களிடம் எந்த நிலையிலும் இருக்கக்கூடாத ஒன்று தாழ்வு மனப்பான்மை. ஏனெனில் ஒருவரின் தாழ்வு மனப்பான்மை என்பது அந்த குறிப்பிட்ட நபரை மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்களை, நண்பர்களை என எல்லோரையும் பாதிப்பதோடு தன்னால் செய்ய முடியாததை யார் செய்தாலும் அவரை எதிரியாகவே பார்க்கும் மனோபாவத்தை வளர்த்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் தான் எதற்கும் தகுதியற்றவன் என்ற நிலையை நோக்கியோ அல்லது தனக்கு எதிராக எல்லாமே இருக்கிறது என்ற மனநிலைக்கோ தள்ளப்பட்டு பல மோசமான முடிவுகளை எடுக்க வைத்துவிடும் இந்த தாழ்வு மனப்பான்மை. அதனால் தாழ்வு மனப்பான்மை நம்மை எந்த சூழலிலும் அணுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த குணத்தால் பல குடும்பங்கள் சீரழிந்து நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறது. சென்னை புளியந்தோப்பில் தன் மனைவி தன்னை விட அழகாக இருப்பதால் தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருவர் மனைவியை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட அநியாயமான சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். மனைவி அழகாக இருந்ததால் சந்தேகம் கொண்ட கணவன். கிரைண்டர் கல்லை மனைவி தலையில் போட்டு கொலை செய்த கொடுமை. அழகான குடும்பம் சிதைக்கப்பட்டு மகன்கள் மூவரும் அனாதைகளான பரிதாபம். நம் குடும்பங்கள் இன்றைக்கு சிதறி வருவதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று அளவுக்கு அதிகமான ஈகோ, மற்றொன்று கணவன் மனைவி இருவருக்குள்ளும் பரஸ்பர நம்பிக்கையின்மை. இவைதான் முக்கிய காரணங்களாக இருக்கிறது. என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவது என்னவோ குழந்தைகள்தான். கணவன் மனைவி பிரிந்து சென்றால் அன்புக்காக இயங்கும் பிள்ளைகள், அதுவே தற்கொலை கொலை என்ற முடிவை நாடும் தம்பதிகளின் பிள்ளைகள் யாருமற்று நிர்கதியாய் அனாதைகளாக வாழும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். இது வேதனை. என்னதான் உறவுகள் இருந்தாலும் பெற்றவர்கள் இல்லாமல் வளரக்கூடிய பிள்ளைகளின் நிலை என்பது நரகத்திற்கு ஒப்பானதுதான். சென்னை புளியந்தோப்பில் தன் மனைவி மீது கொண்ட சந்தேகத்தால் அவரையும் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டதோடு 3 பிள்ளைகளையும் அனாதைகளாக்கிய சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கணவன் மனைவி உறவில் ஒருவர் மீது ஒருவர் வைக்கும் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. இந்த நம்பிக்கையை சந்தேகம் என்னும் கண்ணுக்கு தெரியாத உயிர்கொல்லி நோய் மெல்ல மெல்ல வளர்ந்து உறவுகளை சிதைத்து விரிசலை ஏற்படுத்துகிறது. இதனால் நாளடைவில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் அதிகரித்து முடிவில் கொலையிலோ அல்லது தற்கொலையிலோ முடிகின்றன. இப்படித்தான் சென்னையில் மனைவி அழகாக இருந்ததால் சந்தேகம் என்னும் பேய் பிடித்த ஆடிய கணவன் முத்தான 3 குழந்தைகளை அனாதைகளாக தவிக்கவிட்டு மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட பயங்கர சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த துக்காராம் பேசின் பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்த தாராபாயை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டார். துக்காராம் போரூரில் ஒரு செருப்பு தயாரிக்கும் கடையில் வேலை செய்து வந்த நிலையில் இவரது மனைவி வில்லிவாக்கத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் கடையில் வேலை பார்த்து வந்தார். மகிழ்ச்சியான மன வாழ்க்கையின் பரிசாக சஞ்சய்ராம், அனுமந்த்ராம், ஸ்ரீராம் என 3 மகன்கள் பிறந்தனர். தங்கள் பிள்ளைகளை அப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் சேர்த்த இவர்கள் புளியந்தோப்பு திருவிக நகர் 3வது தெருவில் உள்ள தாராபாயின் தாய் வீட்டில் வசித்து வந்தனர். தாராபாய் அழகாக இருப்பதுடன் அனைவரிடமும் சகஜமாக பழகும் குணம் உடையவராக இருந்ததால் அவர் மீது சந்தேகப்பட்டு துக்காராம் அடிக்கடி தகராறு செய்திருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருந்து வந்த நிலையில் குழந்தைகள் பிறந்தால் சரியாகிவிடும் என்று உறவினர்கள் நினைத்தனர். ஆனால் 3 குழந்தைகள் பிறந்த பிறகும் இந்த பிரச்சனை தொடர்கதையாக இருந்து வந்தது. மேலும் தாராபாய்க்கும் துக்காராமுக்கும் கடந்த சில நாட்களாகவே வாய் தகராறு முற்றி கைகலப்பிலும் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது அக்கம்பக்கத்தினர் வந்து சமாதானம் செய்து இருவரையும் விலக்கி வைத்து புத்திமதி கூறுவதும் வழக்கமாக இருந்தது. அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலன்னா அவன் மேல சண்டை. தலை வாரினா பிடிக்காது, பூ வச்சா பிடிக்காது, நல்ல புடவை கட்டினா பிடிக்காது. அப்பப்போ சண்டை போடுவான். போய் சமாதானம் பண்ணிட்டு வச்சேன். 2 வாட்டி மண்டக்கு இஷ்டம் என் பொண்ணை. ஈப்போர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்குது. 3 மாதம் எடுத்துன்னு வந்து வச்சுன்னு இருப்பேன், 10 நாள் எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு இருப்பேன், 6 மாதம் வச்சுக்கின்னு இருப்பேன். மறுபடியும் சமாதானம் பண்ணி அனுப்புவேன். பிள்ளைங்கம்மா 3 ஆம்பளை பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்தாங்கன்னாக்கா நீ உக்காந்து துண்ணுவாமா, அதுங்க சம்பாதிச்சு போடும், அதுங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடு. நான் எவ்வளோ புத்தி சொல்லி கொடுத்தனேன்.
அப்போ இல்லாத பிள்ளைங்கன்னு நான் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா இருந்து நான் வளர்த்தேன் என் பிள்ளைங்கள. இந்த நிலையில் சம்பவத்தன்று அதிகாலை எழுந்த துக்காராமின் மூத்த மகனான சஞ்சய் ராம் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் என்ன நடந்ததென்று விசாரித்தனர். ஒரு குடும்பத்தில் சின்னதாக வாய் தகராறு, சண்டை சச்சரவுகள் என்றாலும் அக்கம் பக்கத்தில் வசித்து வருபவர்களுக்கு தெரிந்துவிடும். சில நேரங்களில் நெருங்கி பழகும் அக்கம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் தவறை தட்டி கேட்கவும் தயங்குவது கூட இல்லை. இதனால்தான் குடும்ப உறவுகளுக்குள் நடக்கும் சண்டையில் வன்முறை பாதி தவிர்க்கப்படுவதோடு உயிரிழப்பு வரை செல்லாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் எல்லாவற்றையும் மீறி தவறுகள் நடந்து விடுகிறது. அல்லது சில வீடுகளில் அன்றாடம் ஏதாவது பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும். அதனால் இது வாடிக்கைதானே என அருகே வசிப்பவர்கள் நினைத்து அமைதியாக இருந்து விடும்போது சில அசம்பாவிதங்களை தவிர்க்க முடிவதில்லை. அடுத்த நாள் யாராவது சொல்லும் வரை அல்லது அவர்களாக சந்தேகப்பட்டு சென்று பார்க்கும் வரை அசம்பாவிதங்கள் நடந்திருப்பது யாருக்கும் தெரிய வருவதே இல்லை. இதேபோல்தான் துக்காராமும் அவரது மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து அவரது பிள்ளைகள் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததை பார்த்த பிறகுதான் அக்கம் பக்கத்தினர் தெரிய வந்ததாக கூறப்படுவதை பற்றி இப்போது பார்ப்போம். தனது தந்தை தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் தாயார் தலை நசுங்கியபடி இறந்து கிடக்கிறார் என்று கண்ணீர் மல்க கூறினார். இதையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்த பொழுது துக்காராம் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்க படுக்கை அறையில் தாராபாய் தலை நசுங்கிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இது குறித்து உடனடியாக புளியந்தோப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த அவர்கள் குழந்தைகளை வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் ரவி தலைமையிலான போலீசார் துக்காராம், தாராபாய் ஆகியோரின் சடலத்தை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து கொலை குறித்து போலீசார் அக்கம்பக்கத்தாரிடம் விசாரித்த பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ஆந்திராவை சேர்ந்த தாராபாயின் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக சென்னையில் குடியிருந்து வருகின்றனர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் துக்காராமுக்கு தங்கள் மகள் தாராபாயை திருமணம் செய்து வைத்ததோடு புளியந்தோப்பில் உள்ள வீட்டையும் சீதனமாக கொடுத்திருக்கின்றனர். அங்குதான் துக்காராம் குடும்பத்துடன் குடியிருந்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களின் மகன்கள் சஞ்சய் ராம் 9ஆம் வகுப்பும், அனுமந்தராம் 7ஆம் வகுப்பும், ஸ்ரீராம் 5ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்த பொங்கலுக்கு கூட ட்ரெஸ் எடுத்து கொடுத்தானு கேளுங்க. அவன் சொல்லுவான், வந்தது வீட்டுக்கு நான் 3000 ரூபாய் குத்து அனுப்புனேன். ஏம்மா அவன் துணிக்கு கூட துட்டு கொடுக்கலாமா, நான் குத்து அனுப்புனேன் 3000 ரூபாய். இந்தாம்மா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடு நான் சொல்லி குத்து அனுப்பிச்சிருந்தேன். என் வயிற்றை கட்டி வாயை கட்டி என் பார பிள்ளைங்களை பார்த்தேன், என் பொண்ணை பார்த்தேன். இன்னைக்கு நான் என்ன என் பொண்ணை வாரி கொடுத்துட்டு நான் குமுறேன் பாரு. எனக்கு வந்த கேட்டு யாருக்கும். ஏற்கனவே மனைவி அழகாக இருப்பதால் அவர் மீது சந்தேகத்தில் இருந்து வந்த துக்காராமிற்கு மனைவி செல்போன் பயன்படுத்திய தொடங்கியதில் இருந்து சந்தேகம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. அடிக்கடி அவரது செல்போனை ஆய்வு செய்த துக்காராம் மனைவி யாருடன் பேசுகிறார், பழகுகிறார் என்பதையெல்லாம் கண்காணித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு தாராபாய் யாரோ ஒருவருடன் செல்போனில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த துக்காராமிற்கு தனது மனைவி வேறு யாருடனாவது கள்ளத்தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. நேரம் ஆக ஆக சந்தேகம் விஸ்வரூபம் எடுத்து துக்காராமை மேலும் கோபமடைய செய்தது. மனைவியுடன் இது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட அவரின் இந்த சந்தேக கேள்விகள் பழகி போயிருந்த தாராபாய் பதில் ஏதும் கூறாமல் இரவு உணவை தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை தூங்க வைத்துவிட்டு தானும் சாப்பிட அமர்ந்தார். இவங்க 2 பேரும் யூகா பிரபலம் நீயா நானா ஒதுங்கி போயிருந்தனால இந்த கொலை ஏற்பட்டிருக்கும். சந்தேகன்றது வந்துட்டா யாருமே இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த சந்தேகமானது வரும்பொழுதே என்ன ஏதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதை தீர்த்திருந்தாலோ இல்லை பெரியவங்ககிட்ட யார்கிட்ட சொல்லி அதை சால்வ் பண்ணியிருந்தா இந்த கொலைக்கு 2 பசங்களை பற்றி அவங்க யோசிச்சிருக்கணும். 2 குழந்தைகளை விட்டு நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சுனா என்ன செய்யுது, அதுங்க அனாதை ஆயிடுமேன்னு யோசிச்சிருக்கணும். அப்படின்னா 2 பேரும் ஒதுங்கி வாழ்ந்துருக்கணும். ஒய்ஃபோ இருந்தாச்சு, ஹஸ்பண்ட் அவரே சூசைட் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த 3 பசங்களுடைய சூழ்நிலைமை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்ட்டு எந்த ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சரே இருக்காது. இந்த மாதிரி அப்பா அம்மாவுடைய ஒரு கண்ணெதிரில் அப்பா அம்மாவுடைய ஒரு சாவு பார்த்த அந்த 3 சின்ன பசங்களுக்கு இப்போ இந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை ஒரு ஜெல்லசி, ஒரு பொறாமையாக இருக்கலாம். ஒய்ஃப் என்னோட நல்லா இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, இல்லை சம்டைம்ஸ் வைஸ் வர்ஸா வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட நல்லா இருக்கிறது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸோ ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தாலும் சரி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தாலுமே சரி, அது ஒரு ஆரம்பத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலேயே இது பேசி சரிப்படுத்திக்கிறது தான் நல்லது. அப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அதை சரிப்படுத்திக்க முடியலன்ற சூழ்நிலை மேலே
நிச்சயமாக வந்து யூ ஹாவ் ஸ்பெஷலைஸ்ட் கவுன்சிலர்ஸே இருக்கிறாங்க. இதுக்குன்ட்டு மேரேஜ் கவுன்சிலர்ஸ்ன்ட்டு இருக்கிறாங்க. ஒரு மேரிட் லைஃப்பில் வந்து வரக்கூடிய இஷ்யூஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. டெஃபினட்டாக சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி போதுமான அளவுக்கு இல்லைன்னும் போது வந்து ஒரு கவுன்சிலரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு அவங்களுக்குன்ட்டு இருக்கக்கூடிய கவுன்சிலிங்ஸ் எடுத்துக்கும் போது டெஃபினெட்லி திஸ் வில் ஹெல்ப் டு சால்வ் த ப்ராப்ளம். பல குடும்பங்களில் சண்டை என்பது அன்றாட நிகழ்வில் ஒன்று. அதிலும் குடிகார மற்றும் சந்தேகப்படும் கணவன் அமைந்துவிட்டால் அந்த வீட்டில் பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இருக்காது. சந்தேகப்படும் மனைவிகளாலும் இதேதான் நிலைமை. திருமணமான புதிதில் இவை பெரிதாக தெரியும். ஆனால் வருடங்கள் ஆக ஆக எல்லாம் பழகின ஒன்றாக மாறும்போது இப்படி தகராறு செய்யும் கணவர்களது தொல்லைகள் சாதாரணமான ஒன்றாகிவிடும். தகராறு நடக்கவில்லை என்றால்தான் இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பழகிய பெண்கள் கணவனின் எந்த செயலையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பார்கள். இப்படித்தான் தாராபாய்க்கு தனது கணவரின் நடத்தை பழகி போனதால் சம்பவத்தன்று துக்காராமின் நடவடிக்கையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார். மேலும் அவரது கேள்விகளுக்கு பதில் எதுவும் கூறாமல் இரவு உணவை தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை தூங்க வைத்துவிட்டு தானும் சாப்பிட்டு அமர்ந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஏற்கனவே மனைவி மீது சந்தேகத்தால் கொதித்துக் கொண்டிருந்த துக்காராம் மனைவி பதிலேதும் கூறாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்து அவரை எட்டி உதைத்து தகராறில் ஈடுபட்டார். இந்நிலையில் அதுவரை பொறுமையாக கணவனின் ஏச்சு பேச்சுகளை பொறுத்து கொண்ட தாராபாய் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் கணவருடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். இவர்களின் சண்டை முற்றி கைகலப்பும் ஏற்பட்ட நிலையில் அக்கம்பக்கத்தினர் வந்து இருவரையும் விலக்கி சமாதானப்படுத்திவிட்டு அறிவுரைகள் கூறி சென்றனர். பின்னர் இருவரும் ஒருவாறாக சமாதானமாகிய நிலையில் தாராபாய் தனது மகன்களுடன் படுத்து உறங்க சென்று விட்டார். ஆனால் மனைவியின் மீதிருந்த சந்தேகத்தாலும் சண்டை போட்ட ஆத்திரத்தாலும் தூங்க முடியாமல் தவித்து வந்த துக்காராம் சமையலறைக்கு சென்று கிரைண்டர் கல்லை எடுத்து வந்து மனைவியின் தலையில் போட்டு கொலை செய்ததுதான் கொடுமை. அதன் பிறகு மனைவியின் சேலையில் அதே அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். அதிகாலையில் எழுந்த சஞ்சய்ராம் தந்தை தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்து இந்த தகவலை தனது தாயாரிடம் தெரிவிக்க சென்ற பொழுது அவரும் தலை நசுங்கியபடி இறந்து கிடந்ததை பார்த்து அலறியபடி வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து நடந்ததை அக்கம்பக்கத்தினருக்கு தெரிவித்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஆளுடைய சம்பளம் போதாதுன்றதுனாலதான் பெண்கள் வேலைக்கு போறாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போகும் பொழுது ஆபீஸ்ல பலரோட பேச முடியாம இருக்கும், ஒரு சமயம் வெளியில போக முடியாம இருக்கும். அதெல்லாம் நம்ம தப்பா எடுத்துட்டு சந்தேக கண்ணோட பார்க்க கூடாது. அப்படின்னு பார்த்தா கணவனும் நாளிடம் போயிட்டு வரும்போது அவ சந்தேக கொண்டு போயிட்டு கேள்வியும் கேட்கலாம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஒருத்தருக்குள்ள புரிஞ்சுன்னு இருக்கணும். இந்த குழந்தைகளுக்காக வேண்டியாதான் அவங்க வேலைக்கு போறாங்க, வீட்டு குடும்ப செலவு தாளிக்கிறாங்க, பசங்க ஸ்கூல் செலவும் பார்த்துக்கிறாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் அவங்க வேலைக்கு போறதுனால தான் 4 பேரோட பழகிறதுனால அவங்களுக்கு மனம் விட்டு பேச முடியும், அவங்களோட உள்ள கஷ்டங்களை வெளியில சொல்லிக்க முடியும், அதுக்கு ஒரு தீர்வு காணும். சில பேர் நல்ல அட்வைஸ் கூட பண்ணுவாங்க, இப்படி இருமா அப்படி இருமான்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் பெண்கள் வெளியில போய் சம்பாதிக்கும் போது கூட இதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். இதை எல்லாமே ஒரு குத்தமா எடுத்துட்டு எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்தாக்க இது எந்த அளவுல போய் முடியும்னா இந்த மாதிரி தான் ஒரு கொலையில இதுல போய் முடியும். மேலும் இருவரும் சண்டையிடும் பொழுது என்றாவது ஒரு நாள் உன்னை கொலை செய்துவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று தாராபாயிடம் துக்காராம் அடிக்கடி கூறுவது வழக்கம் என்று கூறிய அக்கம்பக்கத்தினர் அவர் கூறியபடி மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தனர். பெற்றோரின் சடலங்களை பார்த்து அவர்களது 3 மகன்களும் கதறி அழுத சம்பவம் கல் நெஞ்சையும் கலங்க வைத்தது. இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த தாராபாயின் உறவினர்கள் அழகாக இருந்ததற்காக தங்கள் பெண்ணை இப்படி அநியாயமாக கொலை செய்து விட்டானே என்று தங்கள் மகள் சடலத்தை பார்த்து கதறி எழுதனர். துக்காராமின் சந்தேக நோயால் குருவிக்கூடு போன்ற அழகான குடும்பம் சிதைக்கப்பட்டு மகன்கள் 3 அனாதைகளாக நிற்பது புளியந்தோப்பு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 3 பிள்ளைங்களை நான் எப்படி வளர்க்கணும், எல்லாமே எஜுகேஷன் கொடுக்குறேன்னு வந்து வீட்டாண்ட கேட்டு போறாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதுங்களுக்கு சோறு போடணும், அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் பிள்ளைங்க ஆசைப்பட்டது கேட்பாங்க, நான் அதுங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நான் 10க்கு ரூமில் இருக்கிறேன். இந்த 3 பிள்ளைங்களே வச்சுக்கின்னு பார்ப்பேன்னா நான் என் பிள்ளை ஆண்டி கேட்பாவேன். இவாட்ட வா, என் பிள்ளை ஆண்டி புள்ள. அவன் வேலைக்கு போனாதான் அவன் செருப்பு வேலை செய்யருவேன், கூலி வேலை செய்யருவேன். அவன் சம்பாதிச்சுதான் நான் கஞ்சி குடிச்சுன்னு இருக்கிறேன். என் பொண்ணு எங்க இருந்தாலும் நிம்மதியாக இருக்குதான்னு நான் நினைச்சேன். அவன் இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு நாங்க நினைக்கல. அது கண்ணுல கூட நாங்க நினைக்கல, கனவுல நினைக்கல. சின்ன விஷயமா நம்ம சின்ன விஷயங்கள் வரும்பொழுது
அதை வந்து நம்ம 10 ரூம்ல நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம பேசி தீர்த்தாலே ஒரு கணவன் மனைவியுடைய அன்பு அதிகப்படியா இருக்கும். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அன்பு அதிகமா இருக்கிற இடத்துலதான் சந்தேகம் அதிகமா வரும். அப்படி இருக்கும்போது சந்தேகம் வரும்பொழுது உடனே கணவன் மனைவிக்குள்ள நீங்க அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும். இல்லைன்னா பாதிக்கப்பட போறது நம்மளுடைய குழந்தைகள் தான் பாதிக்கப்படும் இதனால. ஏன்னா அந்த பசங்க தான் நாளைக்கு நடுத்தெருவில் நிற்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளுடைய மக்களுக்காக, நம்மளுடைய பசங்களுக்காகவாது நம்ம இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விட்டு கொடுத்து நம்ம குடும்பத்துல ஒற்றுமையா வாழணும் தான் நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிஃபோர் மேரேஜ் இட் செல்ஃப் பேசிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வந்து எல்லா விஷயத்துலேயும் இருக்கான்றது வந்து கண்டிப்பாக பேசி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கல்யாணம் ஆயிட்ட பிறகு வந்துட்டு ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போக முடியும், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடியது தான் ஒரு மேரேஜ்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஒரு பொறாமையின் காரணமோ ஒரு சந்தேகப்படுறது, அதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் வந்து ஒரு சாடிஸ்டாக போயிட்டு ஒய்ஃபை துன்புறுத்துறதோ இல்லை அந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மேரேஜ் லைஃப்க்கான ஒரு சொல்யூஷன் கிடையாது. அபவ் ஆல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கல்யாணத்துக்குள்ளே வந்தாச்சு, பசங்க இருக்கிறாங்கன்னா, ஐ திங்க் டெஃபினெட்லி த ப்ரையாரிட்டி இஸ் த சில்ட்ரன். பசங்க தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டியே. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த துக்காராம் என்றவர் வந்து அந்த 3 குழந்தைங்களை நினச்சிருந்தா அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கொலையை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட அழகாக இருந்தால் என்ன தப்பு? அந்த ஹஸ்பண்ட் தானே ஒரு பெருமையான ஒரு விஷயம். பேசி சரிப்படுத்தி இருந்திருக்கலாமே. கடைசியில் அவரும் சேர்ந்து தூக்கு மாட்டிட்டு செத்து போயாச்சு. இப்போ வந்து அந்த பசங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். புராண காலங்களில் பல போர்களுக்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு விஷயம் தாழ்வு மனப்பான்மை என்னும் கொடிய நோய். இன்றைய நவீன காலத்தில் குடும்ப உறவுகள், திருமண உறவு, காதல், வேலை என பல்வேறு தோல்விகளுக்கு காரணமாக இருக்கிறது இந்த தாழ்வு மனப்பான்மை. மனிதர்களின் வெற்றி என்பது அழகு மற்றும் ஒரு குறிப்பிட்ட துறையில் வெற்றி பெறுவதால் வந்து விடுவதில்லை என்பதை பலரும் உணர தவறிவிடுவதின் விளைவுகள் தான் அழகாக இல்லை, தனக்கு திறமை இல்லை, அதனால் தான் தோல்வியடைகிறேன் என்ற எண்ணங்களை நோக்கி தள்ளுகிறது. ஆனால் எந்த நேரத்திலும் நிஜத்தினை இப்படிப்பட்டவர்களால் உணர முடிவதே இல்லை. ஒவ்வொரு மனிதரும் தன் திறமை என்ன என்பதை நன்கு தெரிந்து கொண்டு அந்த துறையில் முன்னேறினாலே வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. அதோடு உண்மையான அன்பு அழகை பார்த்து வருவதில்லை என்பதையும் பலரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஒருவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் நல்ல மருத்துவரை அணுகி அதிலிருந்து மீளவும், தங்கள் உறவுகளிடத்தில் மனம் விட்டு பேசி அதை போக்கிக் கொள்ளவும் முன்வர வேண்டும் என்பதுதான் பலரது கோரிக்கையாக இருக்கிறது. கவனம்! தற்கொலை செய்து கொள்பவர்கள் உங்கள் குழந்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். தற்கொலை எண்ணம் உங்களை விட்டு ஓடிவிடும். மீண்டும் மற்றொரு கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் கேப்ரியல் மற்றும் கோப்பியம் குழுவினர். நன்றி, வணக்கம்.